பீட்ரூட்டோட மருத்துவ நன்மைகள் என்ன? யார் யார் எப்படி பயன்படுத்தலான்றத இப்ப பார்க்கலாம். பொதுவா பீட்ரூட் அப்படின்னு சொல்றது அனிமியான்னு சொல்ற இந்த ரத்த சோகைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ் டெய்லி குடிக்கலாமா அப்படின்ற சந்தேகம் உங்கள நிறைய பேருக்கு இருக்கு. டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு 3 முறையாவது குடிச்சுக்கோங்க. இது எப்படிங்க ரெடி பண்ணணும்? பீட்ரூட் உங்களுக்கு தேவையான அளவு பாதி அளவு பீட்ரூட் எடுத்தா போதும். இது கூட ஒரு நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் இல்லையா, கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்து நல்லா நீங்க மிக்சியில கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 200 ml டெய்லி காலையில குடிக்கலாம், இல்லைனா வீக்லி 3 டைம்ஸ் குடிக்கலாம். இதனால என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருக்கு, பீரியட்ஸ் டைம்ல எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு, இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா இதை தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம். ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கா? கவலையே வேண்டாம். பீட்ரூட்டோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல பீட்ரூட் பவுடரா கூட கிடைக்குதுங்க. இந்த பீட்ரூட் பவுடரை நம்ம ஒரு ½ டீஸ்பூனோ இல்ல 1 டீஸ்பூனோ மில்க்ல கலந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியா இருக்கும்.